நல்லா ஆவி பறக்க பறக்க போடுறீங்கன்னு நல்லா அழகா முறுமுறுண்டு. இங்கே பாருங்க அப்பம். புகைப்படம் பிடித்த கரோலினா அவர்களை வேடிக்கை அழைக்கின்றோம். கல் தோன்றவில்லை, மண் தோன்றவில்லை, முன் தோன்றிய முத்தமிழே உனக்கு என் வணக்கம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நெதர்லாண்ட்ஸ் தமிழ்ச்சி சேனல். நான் இப்போ எங்கே வந்திருக்கிறேன்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, நம்ம நெதர்லாண்ட்ஸில் பேஃபர்வைக்கில் தமிழர் ஒன்றியம் நடத்தும் 34வது ஆண்டு விழா சிறப்பாக நடைபெற இருக்குது. நமது தமிழ் நெஞ்சங்கள் எல்லாரும் வந்து ஏராளமான பேர் கலந்து கொண்டிருக்கணும். நீங்களும் இந்த நிகழ்ச்சியை கண்டு கழிக்குமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். நம்மளோட சுகு பாஸ் என்ன செய்கிறீங்க? முட்டை கொத்து போடுறோம். முட்டை கொத்து சூப்பராக நல்லா ஆவி பறக்க பறக்க போடுறீங்கன்னு. இன்னைக்கு என்ன ஸ்பெஷல் சுகுண்ணா? அன்னம் தந்தூரி கேட்டரிங் சொல்லுங்க. எங்கட அம்மா அப்பம் சுடுறா. அம்மா பிஸி. ஃபர்ஸ்ட் உங்களே இன்டர்வியூ பண்ண. ரோல்ஸ் கொத்து ரொட்டியில் என்ன வெறும் முட்டை கொத்து மட்டும்தானா? ஆட்டு கொத்து. ஓகே. ரெண்டு ஸ்பெஷலாக கேட்குறேன். முட்டை கொத்து ஸ்பெஷலாக. அப்போ நம்ம ஸ்பெஷலாக கேட்டால் நீங்கள் செஞ்சு தருவீங்க. கல்யாண ஆர்டர்ஸ்லாம் செஞ்சு தருவீங்க. பர்த்டே எல்லா ஈவெண்ட்டும் நீங்கள் செஞ்சு தருவீங்க. நம்ம தமிழ் நெஞ்சங்களுக்கு என்ன கோட்டிங்கெல்லாம் தருவீங்களா? டிஸ்கவுண்ட்? ஓகே, அதான் முக்கியம். நல்லா இருக்கு. அம்மா என்ன ரோல்ஸ் இது? ஆட்டு இறைச்சி ரோல். நல்லா அழகா முறுமுறுண்டு ரோல்ஸ். லைவாக கொத்து ரொட்டி போட்டு வரேன் நம்மளோட சுகுவன் அன்னம் கேட்டரிங். அவங்களோட பிரியாணி சூப்பராக இருக்கும். பட்டர் சிக்கன் இந்தியன் வெரைட்டிஸும் செய்வார். இப்போ இவங்க இன்னொரு இதுவும் வச்சுருக்காங்க, இந்தியன் நான் பீஸா. அதையும் சொல்லுங்களேன். பீஸாலேயே வித்தியாசமாக நான் ரொட்டியில் பீஸா செய்கிறது வந்து சுகுவண்ணாக்கள் தான். இங்கே பாருங்க அப்பம். ஆமாம், அப்பத்தை எடுங்க. இட்லி தோசை எல்லாம் செஞ்சு கொடுப்போம். என் வீட்டு ஃபங்க்ஷனில் லைவ் கொத்து ரொட்டி, லைவ் அப்பம் எல்லாம் நீட்டாக செய்கிறாங்க. சூப்பராக இருக்குது. தொடர்ந்து செய்யுங்க, நாங்கள் சந்திப்போம் பிறகு. ஓகே ஆச்சி. ஹலோ மேடம், பிஸியாக இருக்கிறீங்களா? அன்னம் தந்தூரியோட ஓனரை ஐஹன் ஆர்ஷர். இங்கே பாருங்க, இப்பயும் பாட்டு. இன்றைக்கி உங்களோட பெர்ஃபார்மன்ஸ் இருக்குன்னு ஸோ மக்களை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நம்மளோட ரோஷினி அக்கா ஒரு பாட்டு இருக்குது. எப்படி நல்லா பாருங்களா? என்னென்ன இருக்குது காட்டுங்க. இன்றைக்கி ரோல், சமோசா அண்ட் கொத்து ரொட்டி செய்து கொண்டிருக்கிறாங்க. நான் பார்த்தேன் சூப்பராக செய்கிறேன். அப்பமும் லைஃபாக கொடுக்குறாங்க. வடை ரோல்ஸ். நான்வெஜ்ஜும் இருக்கா இன்னைக்கு? கொத்து ரொட்டி. எவ்வளோ சமோசா? சமோசா 2 யூரோ, சோட்டிஸ் எல்லாம் 2 யூரோ அண்ட் கொத்து ரொட்டி 10 யூரோ. டீ 1.50. டீயும் இருக்கும். என்ன ஜூஸ் ஐட்டம். நல்லா அழகாக இருக்கிறீங்களே. அழகாக இருக்கிறோமா? நன்றி. நம்ம தமிழ் உப்பு போட்டாலே ஒரு பெண்மணிகளும் அழகாயிருவாங்க. நீங்களும் அழகாக தான் இருக்கிறீங்க. உங்களோட பக்கம் காட்டுறதா? என்னைய காட்டு. இங்கே அவன் அழகாக தான் இருக்கான். நான் நல்லா இருக்குடா. தமிழ் உடுப்பு போட்டாலே நாங்கள் ஒரு அழகு வந்துடும் எல்லா பெண்மணிகளுக்கும். இவர் தான் இந்த ஐகனார். இவர் தான் ஐகனார் பாருங்க. ஏன் அவர் தான் சரியான பிஸி. தமிழக ஒன்றியத்தின் பொருளாளர் திரு புங்கையா ராயா அவர்கள் இங்கு வருகை வந்திருக்கின்ற உங்கள் அனைவரையும் நாங்கள் அன்போடு வரவேற்றுக் கொள்கிறோம். நாங்கள் 34 ஆண்டு இந்த எல்லோரும் சேர்ந்து ஒன்றிணைந்து இந்த தமிழ் ஒன்றியத்தை கட்டி அளிப்பதற்காக இந்த ஒன்றியம் தொடர்ந்து மென்மேலும் இந்த அகவையை மீண்டும் தொடர வேண்டும் என்று உங்களை அன்போடு
கேட்டுக்கொண்டு இந்த வருக வருகை என்று அழைத்துக் கொண்டு எங்கள் தமிழ்த்தாய், எங்கள் கலைத்தாய் எங்களை பெற்றெடுத்தால் நாங்கள் வாழும் காலமெல்லாம் உன் பணி செய்து நாங்கள் வாழ வேண்டும் என்பதை உறுதி செய்து இந்த மண்டபத்தில் இந்த அரங்கம் நிறைந்து அழகாக காட்சி அளிக்கிற உங்களுக்கு எங்கள் ஒன்றியத்தின் சார்பில் அன்று நன்றியை தெரிவித்துக் கொண்டு இந்த மங்கள விளக்கேற்றலை திருப்பதி சிவநாயகம் அவர்களுக்கு நாங்கள் மதிப்பளித்து இந்த நிகழ்ச்சியை சிறப்பாக்க வேண்டும் என்று வெளியிடங்களில் இருந்து வந்தவர்களும் இந்த எங்கள் கிராமத்தில் உள்ளவர்களுக்கும் அனைவரையும் அன்போடு நாங்கள் வரவேற்றுக் கொள்கிறோம். அனைவருக்கும் வணக்கம். பரம்பொருள் தமிழ் மொழியின் ஒளி, பாரம்பரிய கலைகளின் ஒளி. மொழியும் கலையும் வாழ தமிழர் ஒன்றியத்தால் நடத்தும் 34வது கலை விழாவுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறோம். இந்த விழா தமிழ் மரபை மட்டுமல்ல, இளையவர்களும் ஊக்குவிக்கும் நிகழ்வாகவே அமைய இருக்கிறது. முதல் நிகழ்வாக வர இருப்பது தமிழ் தாய் வாழ்த்து பிள்ளையார் துதி. அதனை வழங்குவதற்காக தீக்ஷா சிவராமகிருஷ்ணனை அன்போடு மேடைக்கு அழைக்கிறோம். महाकाव्यनादगादिप्रियं मूषिकवाहनमोदगप्रियं महाकाव्यनादगादिप्रियं मूषिकवाहनमोदगप्रियं महाकाव्यनादगादिप्रियं मूषिकवाहनमोदगप्रियं महागणपतिं मनसा स्मरामि महागणपतिं मनसा स्मरामि महागणपतिं मनसा स्मरामि महागणपतिं. இந்த துதியில் மிக ரம்யமாக அழகான குரலிலே என்னுடைய அழைப்பை ஏற்று இங்கே வருகிறது இந்த சிறப்பினை சேர்ந்த எனது அருமை சகோதரன் இந்த குடும்பத்துக்கு எங்கள் தமிழக ஒன்றியத்தின் சார்பில் நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு அவருக்கான ஒரு சான்றிதழையும் இவ்விடத்திலே நாங்கள் வளர்ந்து வருகின்ற தமிழக ஒன்றியம் பெருமை அடைகின்றது. அவருக்கான சான்றிதழை எமது பொருளாளர் திரு குங்கையூர் ராஜா அவர்கள் வழங்குகிறார். உலகும் யாவிலும் உரைமொழி ஆகியும் திலகமாய் குமரிதனின் நாட்டின் நின்று பூ எங்கும் மானிடம் ஏற்படும் பண்பெனும் அங்கம் ஆகினாய் அன்னையும் தாள் தலைக்கு பல மொழி உலகனை பயின்றும் பலமுறை பொருள்பட்டும் சொற்கள் நல்கிய நலமுற பிறமொழி என்றாய் இயற்கையின் பலமுறை முதல் பிறந்த என் தமிழ் மொழியே தாய்ப்பாலுடன் தமிழ் பால் என இந்த அன்னையே அன்னை தமிழே முதல் வணக்கம். இன்றைக்கு 1990 காலப்பகுதிகளிலே இந்த தமிழர் ஒன்றியமானது உருவாக்கப்பட்டு அதன் வாயிலாக பல தலைமைகள் உருவாக்கப்பட்டு இந்த ஒன்றியமானது பல நிகழ்வுகளை சாதனை படைத்த தலைமைகள் பல உண்டு. அதை நாம் அறிவோம். இன்று இத்தனை தகவல்களும் உடல் கொண்டு இன்று வரை பலமாய் வாழ்ந்து கொண்டிருக்கின்றது இந்த தமிழர் ஒன்றியம் என்று சொன்னால் இத்தனையும் இவ்வாறு அனைத்து தமிழ் மக்களின் கரங்களில் பற்றி அவர்களின் உறவை இன்று இதனை வளர்த்திருக்கிறது என்பதை பெருமையோடு சொல்வதிலே மகிழ்வடைகிறார். அடுத்த நிகழ்ச்சியாக வர இருப்பது ஒரு அழகிய நடனம். அதனை வழங்குவதற்காக நாட்டிய கலாமணி நடன ஆசிரியர் முனைவர் சாந்தி ரவீந்திரன் அவர்களின் மாணவி நாட்டிய கலாஜோதி செல்வி அஞ்சலினா ரவிக்குமார் அவர்களை அன்போடு மேடை அழைக்கிறோம்.
இந்த குழந்தைகளை பற்றியும் சொல்ல வேண்டிய கடமை எனக்கு இருக்கிறது. இவர் இந்த மண்ணை கூட தொடவில்லை. தாயார் என்னோடு 35-34 ஆண்டு காலங்களாக இந்த கலை உலகோடு இணைந்து பயணித்தவர். உண்மையிலேயே அந்த குழந்தை இங்கு வளர்ந்து ஒரு பட்டங்கள் பல பெற்று இன்றைக்கு ஒரு சிறப்பான ஒரு நடன கலையை கற்றிருக்கிறார். கலை என்பது அந்த சிவனின் தாண்டவத்தின் ஒரு ரூபம். அதை அந்த வகையை சார்ந்த அந்த நடனத்தை இந்த இடங்களை ஆடி சென்றார். உண்மையிலே அவர் தாய்க்கும் குமுதா அவர் வரவில்லை. கணவர் ரவிக்குமார் அவர்களுக்கும் இந்த நேரத்தினை தமிழர்களுடைய மனமார்ந்த நன்றிகளையும் பாராட்டுகளையும் தெரிவித்து அவருக்கான சான்றிதழையும் இப்போது வழங்குகின்றோம். அவர்களது கல் தோன்றவில்லை, மண் தோன்றவில்லை, முன் தோன்றிய முத்தமிழே உனக்கு என் வணக்கம். இனப்பற்றும் தமிழில் ஈரப்பற்றும் நிறைந்திருக்கும் இந்த மண்டபத்தில் நிறைந்திருக்கும் அன்புக்குரியவர் அனைவருக்கும் எனது அன்பான வணக்கம். உண்மையிலே நான் இந்த சிறப்புரை ஆற்ற வரவில்லை. ஆனால் நிர்பந்திக்கப்பட்டு விட்டேன். என்னை உரையாற்ற வர சொல்லிவிட்டார்கள். ஆனாலும் எனது அன்பு சகோதரனின் வேண்டுகோளுக்கு நான் 1/2 மைல் தூரத்தில் இருந்து வந்திருக்கின்றேன். உண்மையிலே நான் வர முடியாத ஒரு நிலையில் இருந்து என் ஒரு இக்கட்டான நிலையில் இருக்கிறேன். ஆனாலும் அந்த துக்கத்தை ஒரு ஓரத்தில் வைத்துவிட்டு என் தமிழ் பக்கத்துக்காக நான் வந்திருக்கிறேன். சில வேளை நான் பேசுவது தவறாக இருந்தால் என்னை மன்னித்துக் கொள்ளுங்கள். தமிழ் ஒன்றியம் ஐமோன் இன்று 34வது ஆண்டை நிறைவு செய்து வெற்றிகரமாக பயணித்து வருகின்றது. ஆனால் இந்த வெற்றிகரமான பயணத்திலே எத்தனையோ சவால்கள், எத்தனையோ துன்பங்கள், எத்தனையோ அவமானங்கள் அத்தனையும் சந்தித்துத்தான் இன்றைக்கு உங்கள் முன் இந்த தமிழ் ஒன்றியம் தலைவி நின்றிருக்கின்றது. அதற்காக பலர் பாடுபட்டு இருக்கின்றார்கள். குறிப்பாக எனக்கு தெரிந்த ஒருவர், அதாவது திரு சங்கரன் ஆசிரியர் அவர்கள், நீண்ட நாள் நண்பரும் தமிழ் பெற்றாளரும் கூட, தானுண்டு தன் வாழ்வுண்டு என்று இருப்பவர்கள் மத்தியில் தமிழுக்கு ஒரு இடம் கொடுக்க வேண்டும் என்று அவர் நிறைய போராடி இருக்கின்றார். அவரோடு இணைந்தவர்களுக்கு அவரை பற்றி நன்கு தெரிந்திருக்கும். நன்றி. அடுத்த நிகழ்ச்சியாக வருவது நடனம். அதனை வழங்குவதற்காக நாட்டிய மயூரி செல்வி நிஷிதா சதாசிவநாயகம் அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கிறோம். அனைவருக்கும் வணக்கம். இன்று இந்த அறிவிப்பு துறையில் மிக சிறப்பாக செய்து கொண்டிருக்கிற பிரேம்குமார் சாரு அவர்களும் இந்த நெதர்லாந்து பாடசாலையில் 34 ஆண்டு இந்த நிறைவன நடக்கிற இந்த தமிழ் பாடசாலையில் அவர் அதிக தேர்ச்சி பெற்று 12ஆம் வகுப்பையும் தாண்டி இருக்கிற தமிழ் பாடசாலையில் நல்ல தமிழ் அறிவு கொண்ட இந்த செல்ல குழந்தைகள் மீண்டும் மீண்டும் இப்படி வளர வேண்டும் என்று இந்த 34ஆவது ஆண்டு உங்களை வாழ்த்தி மகிழ்கிறது. இதோ அடுத்த தலைமுறைக்கு எமது மொழியை கொண்டு செல்லும் அனைத்து பாடசாலைக்கும் மற்றும் அனைத்து உறவுகளுக்கும் இடமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு இந்த தமிழ் பாடசாலை சார்பாக உங்கள் அனைவரையும் நாங்கள் சிறும் தாக்கிய பழக்கங்கள் தெரிவித்து உங்களை வருக என்று தமிழ் பாடசாலை தமிழர் ஒன்றியம் சார்பாக வரவேற்றுக் கொண்டு உங்களுடைய கடன்களை பற்றி இன்றைய இந்த பாடசாலை நிகழ்வு உங்கள் நன்றிகளை தெரிவித்துக் கொள்ளுங்கள். ஆம்,
நீண்ட காலமாக எமது நண்பனும் இசைத்துறையில் கலைத்துறையில் இவ்விடத்தில் மாத்திரமல்லாமல் எம் தேசத்திலும் எமது மொழிக்காக தனது பாடல்களை வழங்கி வரும் ஒரு கலைஞர் திரு விஜயன் ஆர்வம் அவர்களுக்கு உலமாந்த நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு எமது இசை கொடுப்பில் எல்லாம் அன்று பாடி வந்த ஒரு சிறந்த பாடகர் திருமணிநாதன் அவர்களுக்கு உங்கள் கருங்களை தப்பி வரவேற்றுக் கொள்ளுங்கள். பக்தி பரவசம் உங்கள் பாடலோடு இன்றைய விழாவின் முதல் பாடலை உங்களுக்கு வழங்குகின்றார்கள். அவன் மங்களத்தை காட்டியது புழுவெடுத்து தூங்குகின்றார் புழுவெடுத்து தூங்குகின்றார் தாயர் தாய் மாளிகை தாய் மடியில் கல்வினை தாயர் கண்ணன் தூங்குகின்றான். இப்பொழுது மதிப்பளிக்கின்றோம் தமிழர் உரிமையும் சார்பாக அவரோடு அதுவும் 35-36 வருட காலங்கள் அவரோடு இந்த இசைத்துறையிலே பயணித்துக் கொண்டிருக்கின்றேன் என்பதை எட்டு உண்மையிலே அந்த கலைஞர்கள் இன்றைக்கு இந்த ஒலியமைப்பை சிறப்பாக நான் கேட்டது கிடந்த சிறப்பாக இங்கே ஒலியமைத்துக் கொண்டிருக்கும் எனது அருமை சகோதரன் திரு கைதநாதன் அவர்களுக்கு எமது கவிஞர் தத்துவ கவிஞர் பொருளாளர் திரு பூங்கூர் ராஜா அவர்கள் அவருக்கான சான்றிதழை பொருள் வழங்கி மதிப்பளிக்கின்றனர். எங்கே மீண்டும் ஒரு முறை ஒரு வித்தியாசமான கலந்து அவர்களுக்காக அதனை வழங்குவதற்காக பூமிகா மயூரன் சியானா மீனாட்சி அவர்களை அன்போடு அழைக்கிறோம். மிக சிறப்பாக இந்த அரங்கத்தை அதில் வைத்த இந்த செல்ல குழந்தையை எல்லோரும் வாழ்த்துவோம், பாராட்டுவோம். நன்றி, வணக்கம். வந்த கல்வி இதற்கு நீங்கள் மீண்டும் ஒருவரை கருத்தடை தட்டி பாராட்டுகளை தெரிவித்துக் கொள்ளுமாறு கேட்டுக்கொள்வோம். சிவராம கிருஷ்ணன் அவர்கள் வழங்குகின்ற மற்றும் ஒரு பாடல் உங்கள் உற்சாகமான கரங்கள் மூலம் அவரை பாராட்டிக் கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறோம். Silence is all I know. What's these nights and dreams of weeks to burn? But the love it all wishes don't go that far. So I say, stay the same.
உண்மையிலேயே ஒரு சூப்பர் சிங்கர் சரிகமமா பார்த்தால் எப்படி இருக்கின்றதோ அதுபோல் அந்த தந்தையை எனக்கு இது நீண்ட காலமாக தெரியும். ஒரு வார்த்தை தான் கேட்டேன், அண்ணா நீங்களே என்னை கேட்க வேண்டும், நான் அந்த விழாவினை கலந்து கொள்வதேன், என் பிள்ளையோடு நான் வருகின்றேன் என்று சொல்லி உண்மையிலேயே இந்த நிகழ்வை சிறப்பித்தமைக்கு மிக சிறப்பான ஒரு கம்பீரமான குரல். உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு எதிர்காலம் இருக்கிறது. நாளை நீ ஒரு பெரிய பாடகியாக வர வேண்டும் என்று அந்த கலைத்தாயை வாழ்த்தி பிள்ளையை வாழ்த்துவதிலே வாட்டற்ற மகிழ்வடைகிறது இந்த தமிழருடைய நிர்வாகம். வாழ்த்துக்களமா வாழ்த்துக்கள். இன்றைய நிகழ்வுக்காக இங்கு வருகை தந்திருக்கும் அனைவருக்கும் முதல் எனது வாழ்த்துக்களை கூறிக்கொண்டு மற்றும் தேவருடை தமிழர் பாடசாலை தனது 34வது ஆண்டு விழாவை சிறப்பாக கொண்டாடுவதை அறிந்து மிகவும் பெருமையும் மகிழ்ச்சியும் அடைகின்றேன். இங்கு கலை நிகழ்வுகளை நடத்தி கொண்டிருக்கும் சிறார்களுக்கும் எனது மனமார்ந்த வாழ்த்துக்களை கூறிக்கொண்டு என்னுடைய கைவரிகளில் தமிழும் நாமும் என்ற தலைப்பில் ஒரு சிறு கவிதை. தமிழும் நாமும். கடல் கடந்து வந்தும் மனம் நிறைக்கும் தமிழ். கடல் கடந்து வந்தும் மனம் நிறைக்கும் தமிழ். தினம் மூச்சாய் பேச்சாய் வலம் வரும் தமிழ். தினம் மூச்சாய் பேச்சாய் வலம் வரும் தமிழ். தனமாய் கிடைத்த பொக்கிஷம் கனமான நெஞ்சையும் இதமாக்கும் தமிழ். தனமாய் கிடைத்த பொக்கிஷம் கனமான நெஞ்சையும் இதமாக்கும் தமிழ். நித்தமும் தமிழை நெஞ்சினில் நிறுத்தி தரணியில் முதல் மொழி நம் மொழியான தமிழ். தமிழ்தாய் மலரடி வணங்குவோம். தமிழ்தாய் மலரடி வணங்குவோம். இந்த சந்தர்ப்பம் தந்ததற்கு உங்கள் அனைவருக்கும் நன்றியை கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். தமிழ் பாடசாலையின் அதிபர் திரு ஞானராசா அவர்களை அழைக்கின்றோம். இங்குதான் இவர்களுக்கு கல்வி வேலை இந்த வேலையை சொல்லி சொல்லி கொடுத்தேன். ஆனால் அவர்கள் எது செய்ய வேண்டுமோ நான் நினைத்ததை விட உண்மையிலேயே சிறப்பாக அந்த தொகுப்பினை இடத்திலே சிறப்பித்துக் கொண்டிருக்கின்றார்கள். உண்மையிலே இந்த இருவரையும் பாராட்டுவதிலே தமிழ் ஒன்றிய நிர்வாகம் உங்களுக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொண்டிருக்கிறது. இன்னும் உங்களுக்கு சான்றிதழ் இருக்கின்ற, ஏனெனில் நீங்கள் அந்த நிகழ்ச்சியை மீண்டும் தொகுத்து விடும்போது பின்னர் உங்களுக்கான சான்றிதழ் வழங்கப்படும் என்பதை வேண்டியை கூறிக்கொண்டு அடுத்த நிகழ்ச்சியோடு மீண்டும் அவரிடம் நொடிவாங்கியை கையளிக்கின்றேன். நல்லா செய்வாரு ஜானி ஆண்ட்ரி, நல்லா செய்வாரு. இப்ப ஜானி ஆண்ட்ரி என்ன இருமதுதியை பார்த்ததில்லை சொற்கதை பேசின காதில் கேட்டது பெற்று திறந்தது கற்பனையின் கதவு. என்னை வாழும் மனம் வேண்டும் வாழும் பாதி போ. சூப்பர் 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 ஜானி அண்ணா. நன்றி. உண்மையிலே சிறப்பாக இருந்தது. பார்ப்போம் அந்த கலைஞன் இந்த கலைஞனை விக்ரமை பார்த்து அந்த எம்ஜிஆர் முதலிலே கைதட்டி இருந்தார். உங்களை கலைஞனுக்கு தான் தெரியும் கலைஞன் அருமை என்னவென்று. உண்மையை சிறப்பாக இருந்தது. இதற்கான சான்றிதழை இப்பொழுது எமது செயலாளர் இதற்காக வழங்குகின்றார். மீண்டும் அவருக்காக ஒதுக்கேட்டோம். நன்றி. நன்றி. ஜானி அண்ணா சூப்பர். என்ன நினைக்கிறீங்க? ப்ரோக்ராம் சூப்பராக போயிட்டுருக்கு. ஆக்சுவலி ரொம்ப என்ஜாய் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இது வந்து ஒன்லி சிங்கிங் மட்டும் கிடையாது. ஸோ எல்லாமே இருக்குது. பரதநாட்டியம், சிங்கிங், ப்ளஸ் வந்து இப்போ ஒரு ஆக்ட் பண்ணாப்புல காசி இருக்கிற மாதிரியா பண்ணார். ரொம்ப நல்லா பண்ணார் நம்ம ஜானி அண்ணா. நம்ம பாப்பாட மிக பெரிய ஃபேன் மெஹபூபா. சூப்பர். நல்லா போயிட்டுருக்கு. இங்கே வந்திருக்கின்ற அனைவருக்கும் எனது அழகான அன்பான வணக்கம். MS விஸ்வநாடைய மகன் வந்த பொழுது ஸ்டேஸ் மாணவர்களே பாடியிருப்பேன். கண்ணதாசனின் மகன் வந்த பொழுது
அதிலிருந்து அந்த பாடலை எப்போ வந்து பாட வேண்டும் என் கலைஞர்கள் மற்றும் இந்த நண்பர்கள் பாடகர்கள் கேட்ட வண்ணம் இருக்கிறார்கள். அதே போல் இந்த பாடலை இன்று உங்களுக்காக நான் பாட இருக்கின்றேன். இலங்கைக்கு போய் வந்து எனக்கு கொஞ்சம் எதன் தவறு இருந்தால் மன்னிச்சு கொள்ளுங்கள். செந்தாளும் பூவில் வந்தாடும் சென்றல் புவாசம் மேடை பேசிதம்மா ஆனந்தம் செல்லும் ஆலம் பொழியுது ஆசை குயில் பாடுது செந்தாளும் பூவில் வந்தம்மா. பத்தாது, கொத்து பத்தாது. போதுமா நம்ம டைம் எல்லா மொழிகளையும் கற்றுவை தமிழா தாய்மொழி தமிழின் மேல் பற்றுவை. அந்த வரிகளை பாடியது இன்று எங்களோடு இல்லை. ஓராண்டுகள் 14ஆம் தேதி அவருடைய ஆத்மா சாந்தி அடையணும். அவரின் மாமா பாடிய அந்த ட்ரைப் பாடலுக்கான நடனத்தையும் அந்த குரலை கேட்டபொழுது மனதுக்கு என்ன சொல்வது சரியான கடினமாக இருந்தது. அவருடைய மாமனார் பாடிய அந்த ட்ரைப் பாடலுக்கும் அவர்கள் இந்த நடனத்தை இந்த இடத்துல காத்திருக்கின்றார்கள். இங்கே அவர் ஆத்மா சாந்தி அடைய வேண்டும் என்று ஒரு உற்சாகமான கரவசத்தை கொடுத்து அவர்களை வரவேற்றுக் கொள்ளுவோம். நன்றி. ஹலோ, எனது பேர் காயல்கள். நான் இங்கு தமிழ் பற்றி சொல்ல போறேன். கையில நடக்குது. தமிழ் மொழி தமிழ் ஒரு பழமையான மொழி. இது ஒரு இனிய மொழி. தமிழ் தமிழரின் தாய்மொழி. அனைவருக்கும் வணக்கம். தெரிந்து கொள்வோம். தாய்மொழி போல் தமிழ் மண்ணை தாயராக பார்க்கும் தமிழர்களே, தாய் நாட்டின் குழந்தைகளில் தெரியாநிலை தெரிந்து கொள்வோமா? எல்லா மொழி பேசி மகிழ்வுக்கும் பருவமதில் பள்ளி சென்று பெறக்கெற்க இங்கும் பருவமதில் பாலுணர்வு இல்லா பால் சுவையும் அறியா முத்தமிழ் குழந்தைகள் தெரியுமா? ஆடி பாடி விளையாடும் பருவமதில் பாடி கூத்தாடி மகளும் பருவமதில் உயிரினும் நோய் கொண்டு வருந்தும் உடலிலும் குழந்தைகளை தெரியுமா? கலைஞர விடயம் என்னவென்றால், எங்கள் தமிழகத்தில் வந்து சிறுவர்கள் எல்லாம் எவ்வளவும் கஷ்டப்பட்டு கொண்டே இருக்கிறார்கள். பல பேர் அவர்களுக்கு இதுகள் உதவிகள் செய்யாமல் செய்கிறார்கள். பல இதுகளை நீங்கள் உள்வாங்கினீங்களோ தெரியா. கடைசியாக வாசித்தார் அறிவற்றோர் கையில் பணம் நிறைந்து அளவற்ற பணி இல்லாமல் வர முடியாது. அதாவது காசு உள்ளவர்கள் வந்து அந்த பிள்ளைகளுக்கு எவ்வளவு இதுகள் எல்லாம் செய்கிறார்கள். வல்புறவுகள் தாண்டி இடர்கொள்ளும் மில்லின பெண் குழந்தைகளை உங்களுக்கு தெரியுமா என்று கேட்டதற்கு மிக்க நன்றி. எம்.ஜி. ராமச்சந்திரன். எம்ஜிஆர் என்பவர் தெரியாதவர்களின் கிடையாது. யாழ்மண்ணில் அறியாதையும் நானும் அவரும் அந்த காலத்தில் ஒரு குழுவோடு பரணைப்புடன் இணைந்திருந்தோம். நீண்ட கால நண்பர். அந்த காலத்திலே இசைக்குழுக்கள் மற்றும் பல நிகழ்வுகள் நாடகங்கள் அவருடன் நாம் பல நிகழ்ச்சிகளை அவருடைய பிள்ளையின் நிகழ்ச்சிகள் பிறந்தநாள் விழாக்களோடு இசைக்குழுக்களை நாங்கள் கொண்டு சென்று நடத்தி இருக்கின்றோம். நெல்லாந்தில் இப்பொழுது
எனக்கு எம்ஜிஆர் என்று கூறுற அளவுக்கு பல நடிகளை கண்ட ஒரு சங்கராஜ் அவர்கள் என நண்பன் இங்கே வந்திருக்கின்றார். அவரை பற்றி ஒரு வார்த்தை கூட கூறவில்லை, இவன் தயாராபவன் என்று சொல்லக்கூடாது என்பதற்காக பாராட்டுகளை தெரிவித்துக் கொள்ளுங்கள். எமது எம்ஜிஆர் அவர்களுக்கு மனமார்ந்த பாராட்டுகளை தெரிவித்துக் கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறோம். சூப்பர் சூப்பர் சூப்பர். இன்றைய நாளில் புரட்சி கலைஞர் எம்ஜிஆர் அவர்கள் எங்களை தேடி வந்திருக்கிறார். அவரும் எனது நூல் வெளியீட்டு விழாவுக்கு முதல் அரங்கேறி இருக்கிறாரு. இப்போ எல்லாரும் அறிமுகமானபடியா உங்கள் நிகழ்ச்சி எதுவானாலும் அவரை நீங்கள் அழைத்து மகிழ்கள். அவர் என்னுடைய அன்பு கலைஞர், அவர்களுக்கு நான் கொடுத்தது பெரும் மகிழ்ச்சி. எல்லோரும் இன்னும் ஒரு முறை ஒரு நீண்ட ஒரு கரகோஷம் கொடுத்து வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். வசந்த கால காலங்கள் வானில் விழுந்த கோடுகள் அலைந்திடும் கனவுகள் கண்ணீர் சிந்தும் நினைவுகள். நன்றி. விஜயனுக்கு நன்றி. நன்றி. இவருக்கான சான்றிதழை அழைக்க வருகின்ற தமிழர் ஒன்றிய பொருளாளர் திரு பூங்கியோ ராஜா அவர்கள். இப்பொழுது சாந்தம் இப்பொழுது வழங்கப்படுகிறது. அவர்களுக்கு நீங்கள் பாராட்டுகளை தெரிவித்துக் கொள்ளுங்கள். ஒரு சிறந்த சேவையை வழங்கி வருகிறார்கள். தமிழர் ஒன்றியத்தின் 34வது கலை விழாவை சிறப்பிக்க அடுத்து வருவது ஒரு நடனம். அதனை வழங்குவதற்கு ரிதேஷ் மயூரனை மேடைக்கு அழைக்கின்றோம். திருக்குறள் மணிப்புகழ் என்ற ஒரு நூல் ஏற்கனவே வெளியாகிய அந்த நூல் இங்கே இலவசமாக இங்கே வழங்கப்பட்டிருக்கிறது. இதில் வருகின்ற அன்பளிப்பு பணங்கள் அதாவது தமிழர் ஒன்றியம் நிறுவனத்திற்கும் அவருடைய சேவைக்குமாக வழங்கப்படும். விலைகள் ஏதும் இல்லை, குறிப்பிடப்படவில்லை. நீங்கள் இருக்கின்ற பணத்தினை இங்கே இருக்கின்ற இந்த உண்டியலில் செலுத்தி நீங்கள் உங்கள் ஆதரவினை வழங்குமாறு கேட்டுக்கொள்கிறோம். அது எவ்வளவாக இருந்தாலும் பிரச்சனை இல்லை. ஏனென்றால் இதில் வருகின்ற பணம் எமது பாடசாலை தேவைகளுக்காக அவர்களுடைய அதாவது தமிழர் ஒன்றியத்திற்காக பயன்படுத்தப்படும் என்பதனை நாங்கள் அறிய தருகிறோம். சத்திய கவிஞர் லிங்கம் அவர்கள் எழுதிய இந்த புத்தகத்துக்கும் நீங்கள் ஆதரவினை வழங்குமாறு கேட்டுக் கொடுக்கிறோம். எனக்கு பிடிச்ச நம்மளோட அன்னை தெரேசா வந்திருக்கிறாங்க. கியூட் கியூட். இந்த ரோல் மாடல் அன்னை தெரேசா. குடன் இனிது யான் இனிது என்பர் தம் மக்கள் மணலை சொல்கிறாகும். எனவேதான் அந்த மணலை குரலே எதுவாக இருந்தாலும் ஒழிக்கும் பொழுது அதில் ஒரு மகிழ்ச்சி இருக்கின்றது. எனவே ஏதோ ஒரு ஒன்றை கூறினார்கள், எல்லாம் விளங்கவில்லை என்றாலும்
நீங்கள் கரங்களை தட்டி இந்த மேடை கூச்சம் இல்லாமல் அரங்கிற்கு வந்ததற்கு பாராட்டுகளை தெரிவித்துக் கொள்ளுங்கள். இவருக்கான சான்றிதழை வழங்க வருகிறார் தமிழர் ஒன்றிய ஆசிரியர் திருமதி ஜே நவகுமாரி. அத்தனை மாணவிகளுக்கும் முதலிலே தமிழ் ஒன்றியம் இந்த 34வது ஆண்டு கலைவிழாவுக்கு வந்து சிறப்பித்தமைக்காக உண்மையிலே அவருக்கு நேரமில்லை. நேற்று சென்று அவர்கள் இந்த நடனத்தை பழக்கி இப்பொழுது சிறப்பாக இந்த அரங்கிலே சிறப்பித்திருக்கிறார்கள். உண்மையிலே பாராட்டுகிறீர்கள் அவருக்கும் உங்களுக்கும் பாராட்டுகள். இந்த நிகழ்ச்சியை மிக சிறப்பாக தொகுத்து வழங்கிக் கொண்டிருக்கக்கூடியவர் வளர்ந்து வர வேண்டும். நாளை பல மேடைகள் அவர் காண வேண்டும் என்ற இந்த ஆண்டவன் கூட்டோடு அவருக்கான சான்றிதழையும் இப்பொழுது ஆசா சன்வித் அவர்கள் இந்த அறிவிப்பாளருக்காக வழங்க இருக்கின்றார். மூன்று முறை உற்சாகமான கடலோட்டத்தை இதற்காக கொடுத்துக் கொள்ளுங்கள். மேலும் அழகான குரலிலே இந்த நிகழ்ச்சியை சிறிய நேற்றுத்தான் அவர்களிடம் அந்த நிகழ்ச்சி நிலை கூட நான் கொடுத்தேன். அவர்கள் அதனை உள்வாங்கி மிக சிறப்பாக இந்த நிகழ்வுகளை தொகுத்து வழங்கிக் கொண்டிருக்கிறார். உண்மையிலே இந்த சிறுவர்கள் வாழ்ந்து விட வேண்டும். உள்ளத்திட்ட மகள் வழங்குகிறோம். அவருக்கான சான்றுகளை இப்பொழுது எனது மகள் அவர்களின் கரங்களாலே பெற்றுக் கொள்கிறார். எங்கள் மூன்று முறை அவர்களை அவர்கள் நன்றி. அனைவருக்கும் வணக்கம். சிரிப்பு என்பது இல்லாமல் போய்விட்டது. இன்னும் ஒரு 10 வருடங்கள் கழித்து சிரிப்பு என்றால் என்னென்று கேட்டால் அது அகராதியில டிக்ஷனரியில இருக்கக்கூடிய ஒரு வார்த்தையாகத்தான் இருக்கக்கூடிய வாழ்க்கையில அதை காண முடியாது. எதிர்காலத்திலே ஒரு வினா வரும், வாட் இஸ் சிரிப்பு? somebody is showing their teeth. சில பேர் பல்லை காட்டுவார்கள். அப்படி என்ற அளவுக்கு சிரிப்பு அழிந்து செல்கின்ற வேளையிலே சிரிக்க முடியாத காரணம் என்றால் தற்போது உள்ள கடின சூழ்நிலைகள், இயந்திரமயமான வாழ்க்கைகள், நவீன வளர்ச்சிகள் என்பனவெல்லாம். அந்த இடத்திலே என்னை கூப்பிட்டு உங்களுக்கு ஒரு நகைச்சுவையான நிகழ்வை தர சொல்லி இருக்கின்றார்கள். உண்மையிலே எனக்கு அதை எப்படி இருக்கின்றது என்றால், குயில பூடிச்சு கூட்டிரடைச்சு கூவ சொல்லுது இந்த உலகம், மயில பூடிச்சு ஆட சொல்லி ஆடுகின்ற இந்த உலகம். மரங்களாய் இல்லாமல் எங்களை தோப்புகளாய் ஆக்க உருவாக்கிய இந்த தமிழ் மன்றத்துக்கும் அதனுடைய வளர்ச்சிக்கும் வாழ்த்து கூறி அன்போடு விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். ரொம்ப டைம் தான் பார்க்குறேன். ரொம்ப இது பண்ணக்கூடாதுன்னு யோசிக்கிறேன். 4 மணிக்கு முடிச்சுட்டு யோசிக்கிறேன். கடவுளே கண்டான் மனம் கண்டான் போல மனிதர்களாலே. இன்றைக்கு 34வது ஆண்டு கலை மாலையிலே இணைந்திருக்கும் இவ்வேளையிலே எத்தனையோ இல்லங்கள், எத்தனையோ இடர்கள் மத்தியிலும் இன்று இந்த இடத்திலே தங்களை அர்ப்பணித்து இட்ட வரைக்கும் எந்த ஒரு உதவியையும் நாடாமல் எமது அகரம், கல்வி, கற்றல் என்பன மொழி இத்தனையும் அழிந்து போகக்கூடாது என்பதனை தங்கள் மனதில் உறுதியாக கொண்டு இன்று வரை அதற்காக தங்களை அர்ப்பணித்து செயலாற்றிக் கொண்டிருக்கக்கூடிய இந்த ஆசிரியர் தலைமைகளை நாம் ஒருமுறை மதிப்பளிக்க வேண்டும். அவர்களுக்கான மரியாதை அதிலே அது வேறு எதுவும் அல்ல. இதற்கு நாங்கள் பொருளோ கொடுத்து நிவர்த்தி செய்ய முடியாது. ஆனால் அதன் கீழ் நின்று ஆன விருட்சமாய் நின்று கல்வியை கொடுத்து கொண்டிருக்கின்றார்கள் இங்கே இருக்கக்கூடிய குழந்தைகள். இன்றைக்கு நான் என்னுடைய மகளை ஆசாய்க்கவா என்று கூப்பிடுவது கல்வி அல்ல.
ஆனால் இன்று அவர்கள் அந்த தமிழை, அந்த அகலத்தை மறவாமல் அந்த மொழியை உள்வாங்கி சிறப்பாக இன்று பேசிக் கொண்டிருக்கின்றார்கள் என்று சொன்னால், இந்த புலம்பெயர் தேசங்களிலே பேசிக் கொண்டிருக்கின்றார்கள் என்று சொன்னால், அதற்கு இந்த ஆழ விருட்சங்களே, இந்த வேர்களே காரணம் என்று வேளையில் சொல்ல வேண்டும். அவர்களுக்காக வேண்டுபவர்களை எங்கள் உற்சாகமான கரங்களை கொடுத்து அவர்களை வரவேற்றுக் கொள்ள வேண்டும் கேட்டுக்கொண்டு, இப்பொழுது இவர்களுக்கான இந்த மதிப்பினை அளிக்க நீண்ட காலமாக எங்களோடு பயணித்துக் கொண்டிருக்கக்கூடிய திருமதி பிரேமினி சந்திரகுமார் அவர்களை ஒருமுறை அழைத்துக் கொள்கின்றேன். இவர்களுக்கான மொழிப்படிப்பினை வழங்குவதற்காக திருமதி பிரேமினி சந்திரகுமார் அவர்களை வரவேற்றுக் கொள்கின்றேன். இந்த தமிழ் ஊதியத்தின் சான்றிதழ்களை இவர்களுக்காக இப்பொழுது திருமதி பிரேமினி சந்திரகுமார் அவர்கள் வழங்கிக் கொண்டிருக்கின்றனர். நன்றி பிரேமினி. அடுத்து இவர்களுக்கான பொன்னாடையினை போட்டி மதிப்பளிக்கும். இன்றைக்கு பல ஆண்டு காலங்களுக்கு மேலாக அவரோடு எனக்கு நட்பிருக்கிறது, என் மேல் அவருக்கு பற்றிருக்கிறது. அவருடைய நூல் அறிமுகத்திலும் கூட அந்த நிகழ்வை நாம் தொகுத்து வழங்க வேண்டும் என்று என்னை அன்போடு அழைத்து இன்று இந்த பட்டிமன்றத்தையும் சிறப்பிக்க வந்திருக்கின்றார். அவர் வேறு யாருமல்ல, என்ற நன்மை சகோதரன் அஞ்சன் அவர்களை அன்போடு இந்த அரங்கில் அழைத்துக் கொள்கின்றேன். இவர்களுக்கான இந்த மதிப்பு, இந்த பொருளாதார போட்டி மதிப்பளிப்பதற்காக எங்கள் மீண்டும் ஒரு முறை உற்சாகமான கரவசத்தை கொடுத்து அவரை வரவேற்றுக் கொள்ளுங்கள். பொருளாதாரையை அணிவித்துக் கொண்டிருப்பவர் சிறந்த கலைஞர், சிறந்த நாடகாசிரியர், எழுத்தாளர் என்று பல திறமைகளை கொண்டவர், எமது தேசிய தலைவரால் பல விருதுகளை பெற்றவர் என்பதை வேளையிலே உங்களோடு பகிர்ந்து கொள்வதிலே நான் மட்டற்ற பங்காடுகின்றேன். நன்றி சகோதரனே, நன்றி. கற்ற கசடதல் கற்றது கற்றபின் அதற்கு தக என்ற கூற்று யாம் அறிவோம். அந்த கூற்றின் பணி இன்று வரை தொடர்ந்து என்ன இன்னல்கள், இடைஞ்சல்கள், அவதூறுகள் எத்தனையோ கேட்டும் அத்தனையும் இக்காலம் கேட்டு இக்காலை விட்டு எம் இனம், எம் மொழி சலை தோங்க வேண்டும், வளர வேண்டும் என்பதற்காக தங்களை அர்ப்பணித்து இன்று வரை தன்னை அர்ப்பணித்து செயலாற்றிக் கொண்டிருக்கக்கூடிய திரு கானம் சங்கரன் அவர்களிடம் இந்த ஒலிவாக்கியை கொடுக்கின்றேன். அவர் சில உரைகள் உங்களோடு பகிர்ந்து கொள்வார். வணக்கம். நெதர்லாந்திலே முதல் முறையாக இங்கு தமிழர் ஒன்றியம் ஆரம்பிக்கப்பட்டதோடு தமிழ் பாடசாலையும் நெதர்லாந்திலே முதல் முறை எங்களுடைய பாடசாலை தான் ஆரம்பிக்கப்பட்டது. 34 வருடமாக இன்று வரை மிகவும் சிறப்பாக இந்த பாடசாலையில் எப்பொழுதும் 40 பிள்ளைகளுக்கு மேல் ஒவ்வொரு முறை முதல் வந்து 60 பிள்ளைகள் படித்தார்கள். இங்கே படிக்கின்ற இந்த ஆசிரியர்களுக்கு மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன். Thank you. பச்சை வயலே வண்ணங்கடல் வெளியே எங்கள் மட்டு நகர் மாவிலே பாடும் மகளே, பண்ணி அழகே மன்னாரின் நிலமே, தமிழ் இளப்பொடியேற போகும் போனமலையே, அடிமை நிலை கண்டும் நீ தூங்கினாய்,
தமிழீழம் மன்னிவானதா எங்கள் தன்வாதம் பள்ளிவானதா என் மனநெங்கி என் மனநெங்கி கொஞ்சம் சொன்னாயோ மனதோடும் நம்மை புதுமையே மனதோடும் நினைவு இனிமையே பரவம் சுவமே பூங்காட்டிய நீ பாடு மலர்களில் ஆடும் இளமை புதுமையே மனதோடும் நினைவு இனிமையே மனம் துடித்து துடித்து பேசினே தோழி காணுமா நாங்கள் பிடித்து பிடித்து வைத்தாகலாம் காதலோருமா எனக்கும் ஒன்று இது பண்ணிட்டாங்க. நன்றி ஐயா. புகைப்படம் பிடித்த கரோலினா அவர்களை மேடைக்கு அழைக்கின்றோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கு நம்புறேன். அப்படி உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு ஷேர் பண்ணி விடுங்க. இன்னும் என் சேனல் நெதர்லாண்ட்ஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாட்டி நெதர்லாண்ட்ஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்னும் ஒரு நல்ல வீடியோவுடன் உங்களிடமிருந்து சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் நெதர்லாண்ட்ஸ் தமிழ்ச்சி. பாய்.